தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சர்வைவ் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்கிறோம். இந்த படம் புக் மை ஸ்ட்ரீமிங்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லுமே பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு வித்தியாசமான சர்வைவல் த்ரில்லர் மூவி அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, பூமியில நடக்கக்கூடிய சில மாற்றங்களால பூமியினுடைய திசையே தலைகீழா மாறுது. இந்த மாற்றத்தால ஒரு குடும்பம் எப்படி பாதிக்கப்படுது அப்படிங்கிற தீம்ல தான் இந்த கதை நகரும். இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. இவங்க கப்புலா ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த கப்பலுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. தன்னுடைய பையனுடைய பர்த்டேவை ஒரு கப்பல்ல நடுக்கடல்ல ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கடுமையான புயல் சீற்றத்தால பாதிக்கப்படுறாங்க. அந்த புயல் இருந்து சர்வைவல் ஆனா போதும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. காலையில கண் விழிச்சு பார்க்கும்போது கடல் தண்ணி முழுதுமா வத்தி பாலைவனமா மாறி இருக்கு. அந்த பாலைவனத்துல அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, குறிப்பா கடல் வாழ் உயிரினங்களால அங்க இருக்கக்கூடிய கிரேச்சர்ஸால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அந்த பிரச்சனைகிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, அதே போல வத்தி போன கடல் தண்ணி மீண்டும் ஒரு சில மணி நேரங்களுக்கு பிறகு திரும்ப வரும். அந்த கடல் தண்ணி கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறாங்க, அதே போல அங்க வாழக்கூடிய சில மனிதர்கள் தாங்கள் சர்வைவல் பண்றதுக்காக ஒருத்தருக்கு வேட்டையாடிக்கிறாங்க. இந்த பிரச்சனைகள் இருந்தால் அவங்க எப்படி தப்பிச்சாங்களா இல்லையா, அண்ட் டூஸ்டே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லக்கூடிய படம் தான் இந்த சர்வைவ். இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம், பாசிட்டிவான விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே நடுக்கடல்ல ஒரு ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இதற்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸைட்மெண்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா, உடனே பூமியில நடக்கக்கூடிய சில மாற்றங்களால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. திடீர்னு கடல் இருக்கிற தண்ணி மொத்தையும் வத்தி போய் ஒரு பாலைவனமா காட்டியிருப்பாங்க. அது வேற லெவல்ல அல்டிமேட்டா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பாலைவனமா மாறினதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய கடல்வாழ் கிரியேச்சர்ஸால, அங்க இருக்கக்கூடிய உயிரினங்களால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது வேற லெவல் அல்டிமேட்டா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துல எனக்கு பிரச்சனையா பட்டது என்ன அப்படின்னா, மிகப்பெரிய எதிர்பார்ப்பே பாத்தீங்கன்னா, அந்த கடல் வாழ் உயிரினங்களால அங்க இருக்கக்கூடிய கிரியேச்சர்ஸால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அதை பார்க்கும்போதுதான் மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா அதை கொஞ்சமா காட்டிட்டு மனிதர்களால வரக்கூடிய பிரச்சனைகளை தான் ரொம்ப பெருசா காட்டியிருப்பாங்க. அதனால ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லாம போயிடுச்சு. படம் ஆரம்பிச்சு பாதி படம் வரைக்கும் பாத்தீங்கன்னா படம் ஏதோ வேற லெவல்ல போக போகுது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நார்மல் மோட்ல போக ஆரம்பிச்சது. குறிப்பா பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரியான ஒரு ட்விஸ்ட் தான் அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ்ல இருக்கும். ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். 1.5 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய படம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.75. அடுத்த வருஷத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.